முதலமைச்சர் மூர்த்தியோட தோல்விக்கு காரணம் அவரோட ஊழலும் அராஜகம் தான் காரணம்ன்ற மாதிரி பல இடங்கள்ல ரிப்பீட் பண்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? பிரம்மாண்ட கல்யாணம் கல்யாணத்தை பிரம்மாண்ட கல்யாணம்ன்றாரு, ரிப்பீட் பண்ணி அடிக்கிட்டு இங்க மட்டும் இல்ல மதுரை மட்டும் இல்ல எந்த மாவட்டங்களுக்கு பிரஸ் மீட் போனாலும் இது ரிப்பீட்டடா கொண்டு போறாரு. இது எப்படி நீங்க இது பண்றீங்க அணுகுறீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்க, காலையில சர்வேக்கு போங்க. என்னுடைய கிழக்கு தொகுதியில 95% பணி செஞ்சிருக்கனா இல்லையான்றத பார்த்துட்டு போடுங்க. அத்தனை மக்களுக்கும் எல்லாவும் கேட்காமையும் கேட்டையும் கிழக்கு தொகுதியும் மேற்கு தொகுதியில் 100%. நான் முழுசா இல்லைங்க, மாநகருக்கு எங்க அண்ணன் இருக்காரு. நான் இருந்த பணியில முழுமையானதாக நான் செஞ்சிருக்கிறேன். திருமணம் நடந்து 6 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னா இப்ப அவர் எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் சாப்பாடு மட்டும்தான் போட்டேன்னா அது நாட்டில் முடிஞ்சு போய் அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. வேற என்ன இருக்குது? மண்டபத்தை சொன்னார்னா அதுக்கு சட்டப்புறாரம் இருக்கும். சட்டப்புறாரம் இருக்கா இல்லையானா அதுக்கு ஆய்வு செஞ்சுக்குவாங்க. சும்மா பொத்தாம் பொதுவாகவே அவர் என்ன என் மேல அவரை பிரியம்னு எனக்கு தெரியலைங்க. மதுரையில் வந்த உடனே ஏன்னா எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு நீங்க சொல்லட்டும். நீங்க அதனால தானே நீங்க சொல்லி இருக்கிறத நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நாங்க செஞ்சு எவ்வளவோ செஞ்சு கொண்டு கூட எங்களுக்கு வாக்களிக்கல. அது ஜனநாயக இதில் திமுக பொறுத்தளவுங்க. நான் ஏறத்தாழ 48 வருஷம் இருக்கிறேங்க. 26 வருஷமா மாவட்ட செயலாளர் இருக்கேன். அதுக்கு முன்னுக்க ஒன்றிய செயலாளர் இருந்திருக்கேன். அதுக்கு முன்னுக்க கிளை செயலாளர் இருந்திருக்கேன். ஒரே கட்சியில 48 வருஷமா பொறுப்புல இருந்திருக்கேங்க. 48 வருஷமா பொறுப்புல இருந்திருக்கேங்க. எங்க அண்ணன் ஏடிஎம்கேல இருக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, RSS இருக்கும்போது எங்க அண்ணன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, திருப்பரங்குன்றத்தை பத்தி கோயில் முருகன் கோயிலை பத்தி அவர் எங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க தலைவா. நீங்க அதை பத்தி எல்லாம் கேட்கலையே, அதை பத்தியே பத்தி இருங்க தலைவா. அதை பத்தி நீங்க கேட்கலையே, நீங்க கேட்கலையே. 100 கோடி ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணா SR மட்டும் பண்ண முடியுமா இல்ல மேல டிஆர் வரைக்கும்? அவருக்கு லிமிட் SR விட டிஆருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். என்ன ரேஞ்ச் சார்? இல்ல பெரிய தொகையெல்லாம் டிஆர் லெவல்ல பதிஞ்சிருவாங்க. SRக்கு அதை சொல்றாங்க. அந்த கைட்லைன் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க 2 கோடி கைட்லைன் பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 100 கோடின்றது மார்க்கெட் வேல்யூவா இருக்கலாம். இந்த சொத்து இங்க உட்கார்ந்து இருக்கிறது கைட்லைன் வேல்யூல ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாங்க 700 ரூபாய்க்கு தான் பதிவோம். இந்த மாநகராட்சியில் இந்த ஸ்கொயர் ஃபீட் 700 ரூபாய்க்கு தான் பதிவோம். இப்ப இது நீங்க கேட்டீங்கன்னா 5000-10,000 இருக்கும். அதை கரெக்டா அந்த ஆபீஸ்ல பார்த்தா தான் அந்த லிமிடேஷன் எவ்வளவுக்குள்ள இருக்கு. வெளி மார்க்கெட்ல போற சொத்துக்கும் கவர்மெண்ட்ல இருக்க கைட்லைன் வேல்யூக்கும் நிறைய வேரியேஷன் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அதாவது இந்த சொத்தை பொறுத்தளவு கோயில் சொத்தை பொறுத்தளவு பதிய முடியாது. ஆனா நீங்க பதியணும்னா இன்னைக்கே போய் நீங்க பதிய முடியாது. முதல் நாள் 100%. இது அதிகாரிகளுக்கு தெரியாம இது அதிகாரினா பெரிய அதிகாரிகள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. இந்த SRக்கு காலையில வரும்போது யாரெல்லாம் டோக்கன் போட்டிருக்காங்கன்னு காலையில தானே பார்ப்பாங்க. ஆனா நாளே நாளைக்கு நான் பதிய போறேன்றது நாளே டோக்கன் போடணும். அப்புறம் ராத்திரி 9 மணி வரைக்கும் பதிய மாட்டாங்க. இப்பயும் அந்த ரூல்ஸ் தாங்க இருக்கு. 3 மணியோட டோக்கன் அனுப்பாட்டிடுவாங்க. ஆனா 3 மணினா இன்னைக்கு பதியறதுக்கு நேத்து 3 மணியோட முடிச்சிருவாங்க. அந்த 3 மணியோட பதியறதப்ப சில நேரங்கள்ல சாப்ட்வேர் ஸ்லோ ஆயிருது, பதியறவங்களுடைய எண்ணிக்கை கூடியிருது. அப்ப டைமிங் கூடாது. அதுக்கு தான் 3.0 திமுக கொண்டு வந்தது. அதை முன்னாள் முதலமைச்சர் அதை லான்ச் பண்ணிட்டார். அதெல்லாம் தவிர்த்தாரு. அதுல ஒரு சில சின்ன சின்ன குறைகள்லாம் இருந்தது. மொத்தத்துல அந்த இதை இப்ப சரி பண்ணி இப்ப இவங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த அரசு. இல்ல அது ரெக்கார்டடு. அந்த ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் எதெல்லாம் பதியக்கூடாதுன்றது ரெக்கார்டடா இருக்கும். நீதிமன்றத்தை விட அதாவது சார் நீங்க கோர்ட்டுக்கு போய் நீங்க ஆர்டர் வாங்கிட்டு வர்றதோட கோயில் நிலம்னா பதியக்கூடாதுன்னு அந்த பத்திர ஆபீஸ்லயே இருக்கும், ரெக்கார்ட்லயே இருக்கும். அது தெரியல. அதாவது கோயில் நிலமா இருந்தா அந்த கோயில் நிலத்துல எது இருக்கும், ஒருவேளை அவங்க தாத்தம் கொடுத்தாரு பாடம் கொடுத்தாரு ஏதோ சொல்றாங்க. ஆனா ரெக்கார்டா எத்தனையோ ஆண்டு காலம் போது கோயில் நிலத்துல இருக்கும். அதெல்லாம்
அதெல்லாம் அதெல்லாம் அந்த தலைவர் பாத்துக்குவாங்க. நான் சொல்றது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை பதிவு செய்ய முடியாது. இல்ல கோர்ட் டைரக்ஷன் பத்திரப்பதி கோயில் இடத்த பதின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. இவங்க ஏதாவது சொல்லி இந்த மாதிரி இந்த இப்ப நான் கோயில் இடம் இதுக்கு பதிலாக நாங்க வேற இடத்த எழுதி வச்சுட்டோம், இதை நாங்க தானமா பண்ணிட்டோம் அப்படின்னு என்னத்தையாவது சொல்றாங்கன்றதுக்கு தெரியும். அது என்னன்னு தெரியாம நான் எப்படி பதில் சொல்றேன்? இல்ல அதுதான் தெரியலன்னு சொல்றேன். அது என்னன்னே தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும்? சார் இப்ப நட்பு ரீதியா நீங்க யாரெல்லாம் கூட்டி போவாங்க சாட்சிக்கு போற மொத்தத்துல அந்த சொத்து கோயில் சொத்து, அது பதியக்கூடாது. அதுதான் மெயின் ஒழிய இந்த நீங்க கொடுத்துருக்கீங்களே தலைவா செய்தியில நாம இல்ல செய்தியை கூப்பிட்டு எல்லாம் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், அவருக்கு அண்ணே மதுரையினுடைய வளர்ச்சிக்கு பாருங்க, உங்க 2 துறையை பாருங்க, நீங்க பொதுவில் என்ன எல்லாம் பாக்குறீங்க, அந்தந்த துறைக்குன்னு ஒரு மந்திரி இருக்காங்க, அவங்க உங்க வேலையை பார்க்கட்டும்ன்றதுதான் இதனுடைய அர்த்தம். சார் எல்லாத்துக்கும் இல்ல சொல்ற கேளுங்க,